சென்னை தலைமைச் செயலகத்தில் ஈரோடு கிழக்கு தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் பதவியேற்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தற்போது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற சந்திரகுமார் எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அறையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் தற்போது பதவியேற்பு விழா நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஏற்கனவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக எம்எல்ஏவும் இதே போலத்தான் சபாநாயகர் அறையில் இந்த பதவியேற்றுக் கொண்டார். அதே போல தற்போது இந்த பதவியேற்பு விழா நடைபெற்று வருகிறது. இந்த பதவியேற்பு விழாவில் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக வைகோ அவர்கள், அதே போல திருமாவளவன், கம்யூனிஸ்ட் கட்சிகளினுடைய தலைவர்களான சண்முகம், அதே போல மற்ற தலைவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே அவர்கள் கையொப்பமிட்டு, அதாவது சமீபத்தில் நடைபெற்ற இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்ற திமுகவினுடைய கேண்டிடேட்டாக போட்டியிட்டவர் வி.சி. சந்திரகுமார். இவர் தேமுதிகவிலிருந்து வந்திருந்தாலும் கூட தொடர்ச்சியாக திமுகவில் தொடர்ந்து அந்த பகுதியில பணியாற்றி வருகிறார். எனவே அவருக்கு இந்த முறை அந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் போட்டியிலிருந்து விலகிக் கொண்ட நிலையில் நாம் தமிழர் கட்சி மட்டும் போட்டியிட்டது. இந்த நிலையில் அதிக வாக்குகள் வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெற்று தற்போது சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றிருக்கிறார். கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் வைகோ அவர்கள், அதே போல முத்தரசன், சண்முகம், திருமாவளவன், செல்வ பெருந்தகை உள்ளிட்ட திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பெரும்பாலான முக்கிய தலைவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதே போல அமைச்சரவை கூட்டமும் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய காரணத்தினால் பல்வேறு அமைச்சர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஈரோடு தொகுதியினுடைய பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமி வந்திருக்கின்றார். மூத்த அமைச்சர் துரைமுருகன் இருக்கின்றார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கின்றார். அவர்கள் அனைவரும் சபாநாயகர் அறையிலே தற்போது அவர்கள் முன்னிலையிலே தற்போது வி.சி. சந்திரகுமார் எம்எல்ஏவாக கையொப்பமிட்டு பதவியேற்றுக் கொள்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.